ஒருவன் மிகவும் அழகான ஒரு பெண்ணை மணம் முடித்தான். அவள் மீது அளவு கடந்த பாசத்தையும் காட்டினான். இவ்வாறு இருக்க ஒரு நாள் அவள் ஒரு தோல் நோய்க்கு ஆளானாள். அதனால் அவளுடைய அழகு படிப்படியாக குறைவடைய தொடங்கியது. அந்த வேளை அவளுடைய கணவன் ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தான். அவன் திரும்பி வரும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி அவனது கண் பார்வையை இழந்தான். ஆனால் எந்தவித பிரச்சனையும் இன்றி அவர்களது மன வாழ்வு தொடர்ந்தது. நாட்கள் செல்ல செல்ல மனைவி தன்னுடைய அழகும் படிப்படியாக குறைவடைந்து செல்வதை உணர்ந்தார். ஆனால் குருடனான கணவனுக்கோ இது ஒன்றும் தெரியாது. இருவரும் தங்கள் அன்பில் எந்தவித வேறுபாடும் மாற்றமும் காட்டாது வாழ்ந்து வந்தனர். அவன் அவளை அதிகமாக நேசித்தான். அவளுடன் அன்பாக நடந்து கொண்டான். அவளும் அவனுடன் அவ்வாறுதான் இருந்தாள். அப்படி இருக்க ஒரு நாள் அவள் இறந்து விட்டாள். அவளுடைய மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. தன்னுடைய அன்பு மனைவியினுடைய இறுதி சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றி அவளை அடக்கம் செய்த பின்பு அவன் தனி மனிதனாக அந்த இடத்தை விட்டு வீட்டிற்கு திரும்பினான். அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு மனிதர் அவனை அழைத்து, எவ்வாறு நீ தனியே நடந்து செல்கிறாய்? இதுவரைக்கும் நீ உன் மனைவியினுடைய உதவியுடன் அல்லவா நடந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் குருடன் இல்லை. என்னுடைய மனைவி தோல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளாள் என்பதை நான் அறிந்தால் அவளுடைய மனம் காயப்படக்கூடும் என்பதால் நான் குருடன் போன்று பாசாங்கு செய்தேன். எத்தகைய அன்பு பாருங்கள்! பிறரின் குறைகள் நம்முடைய கண்களுக்கு தெரிந்தால் அவர்கள் மனம் புண்படாமல் இருப்பதற்காக அது தெரியாதது போல நாம் இருக்க வேண்டும். அடுத்தவர்களின் சந்தோஷம் முக்கியம், அவர்களின் மன நிம்மதி முக்கியம். இதுதான் தன்னை போல பிறனை நேசி என்கிற தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கின்றதா? சிந்தித்துப்பார்.